ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கையெழுத்து வாங்குனீங்க? ஆமா, பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், அதான் வாங்கினேன். நாளைக்கு அங்க போய் நான் சொல்ற ஆளை பாரு. பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எனக்கு என்ன வேலை? அங்க வேலை இல்ல, துபாயில தான் வேலை. துபாயிலையா? துபாயில என்ன வேலை? ஒட்டக மேய்க்கிறதா? மேய்க்கலாம் வேணாம், கழுவுனா போதும். என்ன சகல, நான் விளையாட்டுக்கு சொன்னா நீங்க சீரியஸா சொல்றீங்க? ஆமா, அதான் உன் வேலை. ஒட்டகத்தை கழுவுறதுன்னா அது உயரமா இருக்குமே சகல, அது எப்படி நான் கழுவுறது? என்ன யோசிக்கிறான்? ஐயோ, ஒட்டகத்தை தான் பாக்குறான். அது படுத்திருக்கும் போது கழுவணும். கிளம்பு. என்ன சகல, அது எப்ப படுக்கும்னு எனக்கு தெரியாதே. அது படுக்கும் போது தெரியும், போ. என்ன பாக்குற? நீ வீட்டுல எங்களை பண்ற டார்ச்சர் பொறுக்காம தான் இந்த ஏற்பாடு. எங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு பிரகாஷ்க்கு சப்போர்ட் பண்றியா? காயத்ரிய மணமேடல ஏற விடாம பண்ற. பிரகாஷும் உனக்கு சப்போர்ட் பண்றானா? துபாய்க்கு ஒட்டகம் கழுவ போவல, அங்க நீ யாருக்கு சப்போர்ட் பண்ற, உனக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கிளம்பு. அட பாவி, திட்டம் போட்டு கரெக்டா காய நகர்த்திட்டானே. என்ன குடும்பத்தை பத்தி யோசிக்கிறியா? இன்னிலேந்து வினோதினி உன் பொண்டாட்டி கிடையாது. வினோதினி குழந்தை பிறக்க போதில்ல, இனி அது உன் குழந்தை கிடையாது. இனிமே நான் தான் அவளுக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ திரும்பி வரும்போது உன் குழந்தைக்கு 10 வயசு ஆயிருக்கும். அது உன்னை யாருன்னு கேட்கும். அப்பதான் நீ இங்க வரணும். இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? அவங்கள நான் தானே பாத்துக்கணும். போ. அட பாவி, இப்படி ஓப்பனா பேசுறானே. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? ஐயோ. என்னங்க, ராகினிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் மனோகர் சார் நம்ம வண்டியிலே வச்சுட்டாரு. அதெல்லாம் இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஆமா பிரகாஷ், கல்யாணத்துக்கு எல்லா செலவும் அவங்க தான் பண்ணாங்க. அதனால இந்த கிஃப்ட் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதா முறை. அதனால அவங்க கிட்டே கொடுத்துடலாம். சரிப்பா, கொடுத்துடலாம். பிரகாஷ், இருங்கப்பா. வாங்க நச்சி. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டுமா. ஆமா, மாப்பிள்ளை யாரோ கொல்ல வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா நச்சி, அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. ரவுடி பசங்க எங்கேயும் வந்து கையை வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? என்ன பிரகாஷ், மொய்யெல்லாம் நிறைஞ்சதா? அது அண்ணாச்சி. என்னப்பா, பெரிய இடத்து சம்பந்தம், மொய் அள்ளி இருக்குமே. அதான் கொடுத்த அசலையும் வட்டியும் வாங்கிட்டு போலான்னு அப்படியே வந்தேன். என்ன பிரகாஷ், பேச்சையே காணா? முதல்ல வாங்க நச்சி, உட்காருங்க. வாங்க. கல்யாணத்துக்கு எல்லா செலவையும் பண்ணது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். ராகினியோட மொய் பணத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டோம். அவளுக்கு வந்து கிஃப்ட கூட அவங்க கிட்டே கொடுத்தலன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னப்பா சொல்ற? ஆமா நச்சி, செலவு பண்ண அவங்களுக்கு தானே எல்லாமே சேரணும். என்ன பிரகாஷ், எவ்வளவு நம்பிக்கையோட வந்தேன், இப்படி சொல்ற? ஆமா, பார்த்த வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டேன்னு ஆபீஸ்ல சொன்னாங்க. அந்த கவலையே வேண்டாம் நச்சி. அந்த வேலை போனா என்ன? அதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நானும் சத்யாவும் பாஸ் பண்ணிட்டோமே. எங்க 2 பேருக்கும் வேலை கிடைச்சா உங்க கடன்லாம் சின்ன விஷயம் தான். வட்டி இல்ல, அசலையும் சீக்கிரமா அடைச்சிருவோம். எப்படியோ பிரகாஷ், கடனை கொடுத்தா சரி. ஆனா பிரகாஷ், உன்னை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நீ நல்லா படிப்பேன்னு தெரியுமா? ஆனா நீயும் கூட படிச்சு பாஸ் பண்ணிருக்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். சார், போஸ்ட். சத்யாங்கிறது யாருங்க? சத்யா. சொல்லுங்க. நீங்க தான் சத்யாவா? இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அத்தை, மாமா, மாமா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அத்தை, ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள் சத்யா. தேங்க்ஸ் மாமா. சார், என்ன சார்? பிரகாஷ்ங்கிற பேருக்கு எதுவும் வரலையா? பிரகாஷ் அப்படி நிழலுக்கு வாங்கல.
போஸ்ட் அவங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இல்லம்மா, சத்யாங்கிற பேருக்கு மட்டும் தான் வந்திருக்கு. நீ நானும் ஒன்னதானே எக்ஸாம் எழுதணும். உனக்கு மட்டும் ஆர்டர் வந்திருக்கு, ஏன் எனக்கு வரல? பிரகாஷ், ஏன் வரலைன்னா நீ பாஸ் பண்ணிருக்க மாட்ட. அண்ணாச்சி, புரியாம பேசாதீங்க. நான் உள்ளதான் சொல்றேன். நீ பாஸ் பண்ணிருந்தா உனக்கு ஆர்டர் வந்திருக்கும். அதான் வரலன்னு சொல்லிட்டார. ஏன் பிரகாஷ், நீ பாஸ் பண்ணேன்னு சொன்னிய, அதெல்லாம் பொய்யா? நீயா தான் பீத்திக்கிட்டு இருந்தியா? என்னங்க என்ன சவுண்டா கொடுக்குற? ஏப்பா, நீ வேலை பார்க்கறன்னு சொல்லி தானே உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தேன். இருந்த வேலையும் தொலைச்சிட்ட. தாசில்தார் வேலை கிடைக்கும், கலெக்டர் வேலை கிடைக்கும்னு அள்ளி விட்ட. இப்ப ஒரு வேலையும் கிடைக்கல. ஆனா நல்லா புளிகி இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. இனி அசல வட்டி எப்ப வர நான் வாங்க. படிக்கிற ஆளை பத்தி எனக்கு தெரியாதா? பின்னப்பா, நானே ஆர்டர் வரலையே, ஏன் வரலன்னு குழப்பத்துல இருக்க. இந்தால என்னன்னா கொடுத்த காசை கேட்டா நீ சட்டையை பிடிப்பியா? நீ அப்படி பேசுவியா? போ. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போங்க, உங்க காசு வரும். சார் நீங்க கிளம்புங்க சார். உங்க பணம் கண்டிப்பா வரும், கவலைப்படாதீங்க. வரணும். என்னங்க நீங்க கடன் கொடுத்தவரோட சட்டையை பிடிச்சா எப்படி? அவன் என்ன பேசினா பாத்தியா? சரிப்பா, உனக்கு மட்டும் ஏன் ஆர்டர் வரல? ஒரே நேரத்தில் தானே 2 பேருக்கு வந்திருக்கணும். தெரியலையேம்மா. சத்யா, நான் போய் ஓரல் டெஸ்ட்ல இருந்து ஆபீஸ்ல பாத்துட்டு வந்துடுறேன். என்னம்பா இது? தெரியலையே மாமா, அவருக்கும் ஆர்டர் வந்திருக்கணும். சரி, அவர் ஆபீசரை பார்த்துட்டு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். மேடம், சார் இருக்காரா? உள்ளதா இருக்காரு, வாங்க. அவரை கூப்பிடுங்க, கொஞ்சம் பேச. இத கூப்பிடுறேன். கேஷுவலா இருக்காங்களே, ஒருவேளை இவங்களுக்கு தெரியாம அந்த கேம் இருக்கானா? வா பிரகாஷ். நீலாம் மனுஷனாயா? லஞ்சம் வாங்கி என்ன ஃபெயில் ஆக்கியிருக்கே. சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. அவர் அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களை மாதிரி தான் நானும் ஏமாந்திருக்கேன். லஞ்சம் வாங்கி என்ன ஃபெயில் ஆக்கியிருக்கான். பிரகாஷ், சாரி பிரகாஷ், தப்பா எடுத்துக்காத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இன்னைக்கு என் குழந்தை உயிரோட இருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். அப்படி இருக்கும்போது அந்த தப்பை செய்வேனா? அன்னைக்கு நான் சொன்னதுதான். நீ என் மக உயிரை காப்பாத்துனதுக்காக நான் மார்க் போடல. உண்மையிலே நீங்க திறமையா ஆன்சர் பண்ணீங்க, அதுக்கு தான் மார்க் போட்டேன். எனக்கு அடுத்து ரைட் சைடுல ஒருத்தர் உட்காந்துருந்தாரு இல்லையா? அவர் தான் வெளில போயிட்டாரு. இது கூட எனக்கு அப்ப தெரியாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். அவரை தான் உனக்கு வேண்டாதவங்க பார்த்து பேசி காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவரும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இது எப்படி நான் வெளியில சொல்ல முடியும் சொல்லுங்க? என் குழந்தை மேல சத்தியமா உங்களுக்கு நான் துரோகம் பண்ணல. நேர்மையா படிச்சு அதுல தோத்தா எவ்வளவு ஆத்திரம் வரும்னு எனக்கு தெரியும். சார், உங்களை மாதிரி அதிகாரிங்க தப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு காரியம் பண்ணாலும் அது எங்களை மாதிரி ஆளுங்க லைஃபையே காலி பண்ணிடும். நான் என்ன சார் தப்பு பண்ண? நேர்மையா இருக்கணும், பொறுப்பான அதிகாரியா இருக்கணும்னு தானே படிச்சேன். ஆனா என்ன மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் உள்ள ஆளுங்களே இப்படி இருந்தா எப்படி சார்? எவ்வளவு ஒருத்தன் கொடுக்கிற காசுக்கு வாலாட்டுற இந்த ராஸ்கல்ஸ்னால எங்களை மாதிரி எத்தனையோ இளைஞர்களோட வாழ்க்கை தெருவில் கிடக்குது. பிரகாஷ், சாரி சார், அந்த ஆள் பண்ண தப்புக்கு உங்க மேல கோவப்பட்டுட்டேன். வரேன். செம வெயில்ரா. யாரும் மூர்த்தி மாதிரி இருக்கு. டேய் டேய் மூர்த்தி, என்ன வர சொல்லிட்டு குரட்டை விட்டா தூங்கிட்டு இருக்க? ஐயா ஐயா,
என்னடா ஒட்டகம் மூச்சு அது இதுன்னு பேசிட்டு இருக்க? ஏன் கணேசா நீ என்ன விட்டு எங்க போன? இல்லடா அன்னபூர்ணி அம்மா கூப்பிட்டாங்க, அதான் போனேன். ஆமா, குமார் என்ன சொன்னா? என்ன சொன்னானா? என்னது ஒட்டகம் மேய்க்க சொன்னானா? ஆமா மச்சான், அதுவும் ஒட்டகத்தை நல்லா கழுவணுமா. பாரு, இப்ப கூட துபாயில ஒட்டகத்தை கீழே தான் நான் படுத்திருந்தேன். அப்பதான் ஒட்டகம் என் மூஞ்சில மூச்சா போற மாதிரி கனவு வேண்டா கணேசா. ஒட்டகத்தை நான் கழுவணும் மாட்டான். என்னடா இது? இதுக்கு அவன் உன்னை கொலை பண்ணிருக்கலாமே. உழைக்கலடா சொல்றான். மச்சான், துபாய் இந்தியா மாதிரி கிடையாது. வேலை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட ஏமாத்த முடியாது. சவுக்கடி, கைய வெட்டுறது, காலை வெட்டுறது, ஏன் தேவைப்பட்டா எல்லாத்தையும் வெட்டுறதுன்னு கிளம்பிடுவானுங்க. ஐயோ, உன்னை அவ கொல்லத்தாண்டா ஏற்பாடு பண்ணிருக்கான். அதெல்லாம் கூட போகட்டும்டா கணேசா. ஏன் முன்னாடியே ஏன் பொண்டாட்டி இல்ல, என் குழந்தை இல்லன்னு தில்லா சொல்றான்டா. இப்ப கடைசியில என்ன துபாய்க்கு அனுப்பிட்டு அவனும் போச்சு, எல்லாம் போச்சுல கணேசா. அட என்னடா மூர்த்தி, நீ உன் தாத்தா சிங்கத்தையே மேய்ச்சாருன்னு சொன்ன? எப்ப சொன்ன? அதான் அன்னைக்கு சொன்னையே. ஆமா சொல்லிருப்பேன். சிங்கத்தை மேய்ச்ச தாத்தாவோட பேரன் ஒட்டகம் மேய்க்கிறதா? முடியவே முடியாது. போ கணேசா, அவன் பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். அதப்புறம் உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். கையெழுத்தெல்லாம் போட்டேன்டா. அட நீ வேற. ஏர் வாய்ஸ்னு பொது ஜனங்களுக்கு அல்வா கொடுத்தமே, அந்த கேஸ் இன்னும் முடியல. அப்படி இருக்கிறப்போ உனக்கு எப்படி பாஸ்போர்ட் கிடைக்கும்? லோக்கல்ல எஃப்ஐஆர் இருக்கும்போது பாஸ்போர்ட் கிடைக்காதுடா. மச்சான் எப்படி? தோல் கொடுப்பான். தோல்னு சொன்னது பொய்யில்ல. குமாரே, என்னையா துபாய்க்கு அனுப்பி ஒட்டகத்தை கழுவ சொல்றேன்? நான் கணேசன்டா. இப்ப பாருடா. ஐயோ அம்மா, ஐயோ. சகல, என்ன விஷயம்? என்ன சகல? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. நீ என்ன நினைச்சா தெய்வம் என்ன நினைச்சது? அட அதுக்கு இல்ல சகல, நான் வேலைக்கு போகணும், பெரிய ஆளாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. என்ன மோசமா இருக்கு? இல்ல சகல, நான் பாஸ்போர்ட் விஷயமா விசாரிச்சேன். நம்ம மேல எஃப்ஐஆரோ கேஸோ இருந்தா பாஸ்போர்ட் கிடைக்காதாமே. ஆமா, கிடைக்காது. பாருங்க சகல, நீங்களே சொல்றீங்க. என் மேலதான் ஏர் வாய்ஸ்னு ஒரு கேஸ் இருக்குதே, பப்ளிக் கேஸ் போட்டிருக்குதே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காயத்ரி கிட்ட பேசிட்டேன். நீ ஏமாத்தினால சந்திச்சு அவன்கிட்ட காசை கொடுத்தா கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நீ அவனை போய் பாரு, அவன் பார்த்துப்பான். என்ன? என்னடாச்சு மூர்த்தி? காயத்ரி அம்மாவை கூட்டு போய் கேஸ் போட்டவனுக்கெல்லாம் அவனுக்கு காசை செட்டில் பண்ணி கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டானா. என் கதை முடிஞ்சிருச்சு. ஐயோ, உழைக்கிறத நினைச்சாலே இதைய வெடிக்கிற மாதிரியே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? நீ என்னடா சொல்ற? அப்ப அந்த ஆபீசர் சொன்னது உண்மைதானா? பாவண்டா அந்த ஆளு. கூட இருந்த இன்னொரு ஆபீசர் தான் சொதப்பிருக்கான். நான் ஹெல்ப் பண்ண ஆபீசர் முடியாதுன்னு சொல்ல போய் தான் ஏகாம்பரம் திட்டம் போட்டு இன்னொரு ஆளை வளைச்சிருக்கான். என்ன பழி வாங்கன்னு எப்படி பண்ணிருக்காண்டா? என் கனவு, லட்சியம் எல்லாம் போச்சுடா. ஏகாம்பரம் தெளிவா கேம் ஆடிருக்கான். வராத்துறதுக்கு அவனை சும்மா விடக்கூடாதுடா. கஷ்டப்பட்டு படிச்சேரா, எல்லாம் போச்சுடா. டேய்,
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலன்னு ஆத்திரத்துல இருக்க போல இருக்கு. டேய் நிறுத்துறா. வேணாடா. டேய் இருங்கடா. தம்பி தோத்த கவலையில இருக்காருடா. ஒரு தடவை நீ என்னை அடிச்சதுக்கே இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்க. அது பத்தாதா? இன்னும் அனுபவிக்கணுமா? எடுறா கைய. எடுறான்ற. ஏண்டா யாரு மேல கை வைக்கிற? என் மேலையா? ஏகாம்பரம்டா. வீடு புந்து சப்புன்னு அப்புற அடிச்சாம்பத்தியா ஏகாம்பரம் உன் நடு நெஞ்சில. இப்போ அடி வயித்துல பத்துக்கிட்டு எரியுமே. வேலை போச்சா? நீ பரீட்சை எழுதுறதையே நானும் காயத்ரி மேடம் தடுக்கணும்னு நினைச்சோம், முடியல. எல்லாம் தெரியும்டா. எல்லாம் தெரிஞ்சு என்ன செஞ்ச? ஒண்ணும் முடியலையே. பரீட்சை எழுதுனா பாஸ் ஆயிருவாரு, இவர் பெரிய அதிகாரி ஆயிருவாரு. கேட்டது இல்லையா பழமொழி? ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு எரும மேய்க்கன்னு. நீ எரும மேய்க்க கூட போக முடியாதுடா. ஓரல் டெஸ்ட்லயே மண்ணள்ளி போடணுன்னு தான் அந்த ஆபீசர் வீட்டுக்கு பசங்களை அனுப்புனேன். பசங்க சொன்னானுங்க அந்த ஆள் மேல நம்பிக்கை இல்ல, அவன் பொண்டாட்டி தான் மண்டைய ஆட்டுறான்னு. இறங்கி விசாரிக்கடான்னு சொன்னப்பதான் நீ ரத்தம் கொடுத்து அந்த ஆள் குழந்தைய காப்பாத்திருக்கேன்னு சொன்னானுங்க. குறுக்கு வெட்டுல சிந்திக்கிறவன்டா அந்த ஏகாம்பரம். அதுக்கு தான் அடுத்த ஆளை பிடிச்சேன். என்ன கொஞ்சம் காசு செலவாய் போச்சு, அதையும் காயத்ரி மேடம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவன் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் பணம் செலவு பண்ணுவான். பாத்தியா? நாங்க நீ ஃபெயிலா இருக்கா பணம் செலவு பண்ணிருக்கோம். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அனுபவிப்பீங்கடா. ஆமா ஆமா ஆமா, பாரு உன்னை ஃபெயில் ஆக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு லாக்அப்ல என்ன பார்த்து என்ன சொன்ன? பெரிய அதிகாரியா வருவேன், அதுவும் உன் ஏரியாவுக்கே வருவேன், இனிமே உன்னோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமன்னு சொன்னேன்டா. அப்படியாடா? அரசியல்வாதின்னா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? நீ இந்த வேலைன்னு இல்ல, கலெக்டர் இன்னும் எதுக்கு வேணாலும் படிச்சுட்டு வா. ஆனா எங்க கையெழுத்து போடுறது, எதுல கையெழுத்து போடுறதுன்னு நாங்க தான் சொல்லணும். நீ புத்தகத்தை படிச்சு அதிகாரி ஆகலாம், ஆனா நாங்க பச்சை நோட்ல இருக்கிற நம்பரை வச்சு பெரிய ஆள் ஆனவங்க. சொல்ல போனா சைபரோட வேல்யூவையே உண்மையிலேயே நாங்க தாண்டா கரைச்சு குடிச்சவங்க. எங்களுக்கு தாண்டா செல்வாக்கு அதிகம். ஜனங்களுக்கு சேவை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு சொன்னியடா. நீ உனக்கே ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுடா. லஞ்சம்னு கத்தி கூப்பாடு போடுற ஜனங்களையே எலெக்ஷன் டைம்ல ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பணம்னு லஞ்சத்தை வாங்க வைக்கிறவங்கடா நாங்க. எங்க கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? அரசியல்வாதினா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? அண்ணேன்னு கூடவே இருந்தோம், இவனுக்கு என்ன தெரியும் நினைச்சியல? இப்ப தெரியுதா உனக்கு நான் யாருன்னு? பச்சை இங்க்ல கையெழுத்து போடணும்னு துடியா துடிச்சியடா. இனிமே நீ காலம் முழுக்க ப்ளூ இங்க்ல தாண்டா கையெழுத்து போடணும். அதுதான் உன் தலைவிதி. நேர்மை, நாணயம், நீதி. அவனே சாவுடா. பதிலா அசோக், அந்நியரைக்கு உன சேர்ந்து என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு நான் இதை சொன்னா ஆதாரம் கேட்பாங்க. ஆதாரத்தை கொடுத்தா நான் தான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் போச்சுடா.